அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நமக்கு வெட்கம் வரக்கூடாது. ஒரு நபர் என்ன செய்கிறார் என்றால், ஷாம் தேசத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்திலேயே மதீனா நகருக்கு பயணமாகி வருகிறார். அந்த வந்த நபரிடத்திலேயே இவ்வளவு தூரம் பயணமாகி எதற்காக வந்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நபர் கூறுகிறார், ஷஹாபாக்களிடத்திலெல்லாம் அறிவுரைகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் என்னுடைய அத்தஹியாத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் பயணமாகி வந்தேன் என்று அந்த நபர் கூறுகிறார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழத் தொடங்கிவிட்டார்கள். அழுது கொண்டே கூறினார்கள், இந்த பயணம் இருக்கிறதே, உங்களுடைய மறுமை வாழ்க்கையில் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கும் இந்த பயணம் ஒன்றே போதுமானது. அதே போல நாளை மறுமையில் உங்களை ஸ்வர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கும் இந்த பயணமே போதுமானது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபருக்கு சுப செய்தி கூறினார்கள். அந்த அடிப்படையிலேயே மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். நமக்குள் வெட்கம் இருக்கக்கூடாது. இதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.